ஹே காய்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல லாஸ்ட் வீடியோவா தமிழ்ல தேர்ட் யூனிட்டோட அடிஷனல் கொஷின்ஸ் என்னெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா? சேம் இப்போ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா ஃபோர்த் யூனிட்டுக்கான புக்கின் ஆர் கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் தமிழ்ல. ஏன்னா எப்பயுமே தமிழ்ல நமக்கு 4 ஒன் மார்க் இல்லைன்னா குறைஞ்சது 3 ஒன் மார்க் ஆச்சும் புக்கின் கேட்பாங்க, அதுக்காக தான். ஓகே, ஃபோர்த் யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனவை முஸ்தபா. மனவை முஸ்தபா. அடுத்து இங்க இருக்க பாருங்க. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் ஒரு நிமிஷம் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா மூகு ஜெகநாதர். சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்னமனூர் செப்பேடு. வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம். ஓகேங்களா? ராமாயணம், மகாபாரதம் மட்டும் இல்ல, இங்க பாருங்க பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் இதெல்லாமே வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை இதுல இருந்து 1 மார்க் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து இதுல முக்கியமான 1 மார்க்ஸ்னா இங்க பாத்துக்கோங்க. எக்ஸிபிஷன் அப்படின்னா காட்சி இல்லைன்னா பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே அப்படின்னா இருப்பு பாதை. ஆக்சுவலா நம்ம கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவோம். கிழக்கிந்திய இருப்பு பாதை அப்படின்னு சொல்லணும். ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தம் இல்லைன்னா வேலை நிறுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இல்லாம இன்னும் நமக்கு வேற என்ன 1 மார்க் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் பல படைப்பாளிகள் உலக அளவில் கவனம் பெற்றிருக்க முடியாது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைக்க காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னு கேட்டா கீதாஞ்சலி. ஓகேங்களா? இல்லைன்னா கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி கீதாஞ்சலி எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டா வங்க மொழி. இந்த மாதிரி நமக்கு நிறைய 1 மார்க்ஸ் வந்ததுல இருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து கேமல் என்பதன் பொருள் அப்படின்னா வடம். தட் மீன்ஸ் கயிறு அப்படிங்கிறது அதோட பொருள். ஓகேங்களா? டெலி என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா தொலை. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்து இங்க பாருங்க. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல சாங்கிருத்தியாயன். ராகுல சாங்கிருத்தியாயன் இவர்தான் வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை வந்து இந்தி மொழியில எழுதினார். இந்த வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணமுத்தையா. இதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னா கணமுத்தையா. அடுத்தீங்க பாருங்க. இன்று வரையில் ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்காவிலிருந்து கங்கை வரை. அடுத்து இங்க இருக்க பாருங்க. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது. அதிலிருந்து நல்லவனவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. கருத்து பகிர்வை தருவதால் இங்க இருக்க பாருங்க. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஷ் என குறிப்பிடுவார்கள். பயன்கலை. இதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடியதான் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதி. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இந்த லைனையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி தான்.
அடுத்து திருவிளையாடல் புராணம். இதோட ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். எப்பயுமே நூலும் அதோட ஆசிரியர் பேரும் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்தே நமக்கு வந்து ஒரு 1 மார்க் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஓகே. கேள்வியினான் அப்படிங்கிறதோட பொருள் வந்து நூல் வல்லவன், நூல் வல்லான். கேண்மையினான் அப்படின்னா நட்பினன். பணுவல் அப்படின்னா நூல். பணுவல் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா நூல். அடுத்து ஓகே, முடி அப்படின்னா தலை. உவகை அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இறைஞ்சுதல் அப்படின்னா பணிந்து வேண்டுதல். இது ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. இதுல நமக்கு 1 மார்க்ஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு. கேள்வியினான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்னா வெளிப்படை வந்ததுனால எண்ணுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க இருக்கு பாருங்க. திருவிளையாடற் புராணம் நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் அப்படின்னு எது கேட்டீங்கன்னா திருமறைக்காடு, அதாவது இப்ப இருக்கக்கூடிய வேதாரண்யம். பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சிவபக்தி மிக்கவர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல ஏதாவது ஒரு நூலை கொடுத்துட்டு இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். பாருங்க, வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. இந்த நூட்களோட ஆசிரியர் யாரு ஏதாவது ஒன்று கொடுத்து கேட்பாங்க. அப்ப பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கறத நம்ம எழுதணும். ஓகேங்களா? அடுத்த புதிய நம்பிக்கை நமக்கு வந்து துணை பாடம் இல்லைங்களா? ஸோ அதனால இதுல இருந்து 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நூல்வெளியில இருந்து ஒரு தடவை படிச்சு வச்சுக்குவோம். ஓகே, உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற நூலை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலாலயன். ஓகேங்களா? கமலாலயனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டுமே போதும் நமக்கு. அடுத்து இலக்கணம் எடுத்துக்கிட்டோம்னா திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகை. என்னன்னா உயர்திணை, அஃறிணை. உயிருள்ள பொருட்களை வந்து உயர்திணைனும், உயிரற்ற பொருட்களை வந்து அஃறிணைன்னு சொல்லுவாங்க. பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகை. ஆண் பால், பெண் பால், பலர்பால். இது வந்து உயர்திணைக்கும், ஒன்றன் பால், பலவின் பால். இது வந்து அஃறிணைக்கும் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூவிடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதான் நமக்கு வந்து தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தமிழ் இங்கிலீஷையும் கிராமர் மட்டும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்து வலு அமைதி. இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வந்து வலு அமைதி. இது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வலு அமைதி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 வகையா 6 வகையா 5 வகைப்படும் அப்படிங்கறத எழுதிடணும். ஓகேவா? இதுல பாருங்க, இங்க இருந்துதான் நமக்கு 1 மார்க் வருது அடிக்கடி. கத்தும் குயிலிசை சற்றே வந்து காதிற் பாட வேணும் அப்படின்னு சொல்லும்போது இதுல கத்தும் குயிலிசை, குயில் வந்து என்ன பண்ணும் கூவும். ஆனா இங்க கத்தோம்னு இருக்கும் இல்லைங்களா? அப்ப வலு அமைதி சொற்களை காண்க அப்படின்னு சொல்லி நமக்கு 1 மார்க் கேட்கலாம். அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. மரபு வலு அமைதி சொற்களை காண்கன்னு கேட்கலாம். பிளஸ் இந்த டாபிக் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை படிச்சுக்கோங்க. இது இல்லாம நமக்கு இன்னும் அடிஷனலா 1 மார்க் எப்பயும் நம்ம வீடியோல சொல்லக்கூடியதுதான் இந்த அறிவை விரிவு செய் அப்படிங்கிற ஒரு பகுதி. ஓகே, படிவத்தை நிரப்புக இருக்கு இல்லைங்களா? இதை நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. நூலக உறுப்பினர் படிவம். ஃபர்ஸ்ட் இந்த என்னன்னா என்ன மாவட்டம். இப்ப நான் இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறதுனால சேலம் மாவட்டம் நான் இங்கிலீஷ்லயே டைப் பண்றேன். நீங்க தமிழ்ல கரெக்டா டைப் பண்ணுங்க. சரி, தமிழ்ல எழுதுங்க. சேலம் மாவட்ட கிளை நூலகம். மைய கிளை ஊர்ப்புற நூலகம். அது என்னது? இப்போ நாங்க வந்து அம்மாபேட் அப்படிங்கிறதுனால அம்மாபேட்டை அப்படின்னு நாங்க போட்டுடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அட்டை எண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட்ல ஏதோ ஒரு நம்பர் 012 நான் போட்டுக்கிறேன். உறுப்பினர் எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட்ல ஏதோ ஒரு நம்பர் 1243. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான்.
அதுக்கப்புறம் பெயர் அப்படிங்கிறப்போ இப்போ என்னோட பேரையே நான் இங்கே போடுறேனே, கார்த்திக் அப்படின்னு கொடுத்துட்றோம். தந்தை பெயர் அப்படிங்கிற இடத்துல அப்பாவோட பேர். எல்லாமே தமிழில் மட்டும் தான் நீங்கள் எழுதணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பிறந்த நாள் அப்படிங்கிறப்போ 30/10/1998. வயது 27. நீங்க வந்து உங்களோட வயசு என்னவோ அதை போட்டுக்கோங்க. படிப்பு அப்படிங்கிறப்போ எம்எஸ்சி, அதாவது முதுகலை பட்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க. எம்எஸ்சி ஜியாலஜி. அதுக்கப்புறம் தொலைபேசி எண் அப்படிங்கிறப்போ நம்மளோட டியூஷன் நம்பரே கொடுப்போம், 744-8589-869. ஓகே. அதுக்கப்புறம் முகவரி, அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. அட்ரஸ் மட்டும் எப்பயுமே வந்து அதாவது இப்போ படிவம் கொடுத்தாங்கன்னா அதுலேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, நேமு, அப்பா பேர், வயசு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அட்ரஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால் அதை போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சென்னை அட்ரஸ் வந்து சேலம் போட்டேன்னா சேலம் அட்ரஸை கொடுக்குறேன் பாருங்க. 58 பாரதி தாசன் ஸ்ட்ரீட்டு, சேலம். அவ்வளோதான். பின்கோட் கேட்டாங்கன்னா 636003. ஓகே, போட்டோம். நான் டேஷ் நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய, இங்க வந்து அம்மாப்பேட்டை கிளை நூலகம், கிளை நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய, இத்துடன் காப்புத்தொகை 100, சந்தா தொகை 50, ஆக மொத்தம் 150 பணமாக செலுத்துகிறேன் அப்படின்னு போட்டு, அதுக்கப்புறம் நூலக நடைமுறை ஓகே, இதெல்லாம் ஓகே. இடம் நாள், இப்போ இடம் வந்து அம்மாப்பேட்டையா, நாள் வந்து இன்னைக்கு டேட் என்ன, 03/02/2026, அது கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட கையெழுத்து, ஓகே, கையெழுத்தை கரெக்டாக போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து யாராவது ஒருத்தரோட சஜஷன் வந்து, அது யாரோ ஒருத்தரோட நேம் மட்டும் நீங்கள் இங்கே எழுதி விட்டிங்கன்னா போதும், மிச்சம் எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து படிவம் ஃபில் பண்ணணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ், அதாவது படிப்போம் பயன்படுத்துவோம். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு. கல்ச்சர் அப்படிங்கிறது பண்பாடு. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது மனித வளம். டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல். மல்டிமீடியா அப்படின்னா பல்துறை ஊடகம் அப்படிம்பாங்க. இதுக்கு அடுத்து இங்க பாருங்க, இதுதான் முக்கியமானது. சிறந்த சிறுகதைகள் 13 அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வே. ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எம்பி அகிலா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 4th யூனிட்ல நம்ம கேட்கக்கூடிய கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் இவ்வளோதான். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸை ஒரு டைம் பார்த்துருங்க. ஏன்னா நமக்கு இம்பார்ட்டண்டான கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இம்பார்ட்டன்ட் இல்லை, நிறைய சொல்லியிருப்போம். அது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் வீடியோ பார்த்தாவே போதும், உங்களால் ஈஸியாக அதை படிச்சுக்க முடியும். அதுக்காக தான் அதை அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிமே நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏன்னா அடுத்து 5, 6, 7 இந்த 3 யூனிட்டோட வீடியோஸ் நம்ம போடுவோம் இல்லையா, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டுமே போதும். ஏன்னா 4 1 மார்க் வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்லேயே இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக மட்டும் தான். ஒரு வீடியோ 15 நிமிஷம் அப்படிங்கிறப்போ 7 வீடியோ நீங்கள் ஒவ்வொரு நாளாக பார்த்தா கூட 1 மார்க் முடிச்சிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கோசம் ஸ்பெஷல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரியே 5th யூனிட் அப்லோட் பண்ணுறப்ப நம்ம பார்க்கலாம்.